வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு KTM அட்வென்ச்சர் 390யோட ஈவெண்ட் இதாக போகிறோம். லைக்கில் அந்த நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்களே, ஸோ அந்த பைக்ஸ் வந்து ஃப்ரீயாக ட்ரையலில் ஓட்டி பார்க்கலாம், ஆஃப் ரோட் ட்ரையல்ஸில். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெடில்ஸில் இருக்குது. இந்த ட்ராக்கோட நேம் வந்து கார்டன் ஆஃப் சம்திங் ஏதோ வரும், கார்டன் ஆஃப் டர்ட் மோட்டோ பார்க் சம்திங். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போனோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்கள கொஞ்சம் பேர் மீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அட்வென்ச்சர் 390 அதை வந்து ஆஃப் ரோடில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இப்போது கொடுத்துருக்க 390 வந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட்லாம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஷார்ட் ஆக்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இதோட. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஃபுல்லி ஆஃப் ரோடராக மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு டூரர் கம்ஸ் ஆஃப் ரோடராக இருந்த மாதிரி இருக்குது. இப்போது இது ஃபுல்லி ஆஃப் ரோடர் அந்த மாதிரி. அதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லி ஆஃப் ரோடுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, வீல் பேஸ் தான் டிஃப்ரென்ஸ். சாரி, வீல் பேஸ் கூட இல்லை, வீல் தான். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் வீல் வரும், அதுவுமே டியூப்லெஸ் டயர் தான் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கு ஆச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, சரி பக்கத்தில் இருக்கே போயிடலாம் மேப் பார்த்தேன்னு பார்த்தா அது எங்கெங்கே சந்து பொந்தாக கூட்டின்னு போகுது. இது பேசாமல் மெயின் ரோடாகவே போயிருக்கலாம் போலையாடா. சில 10 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து போனால் இங்கே சந்து பொந்தாக கூட்டின்னு போயிடுது. இதுக்கு நான் மெயின் ரோட்டில் போனாலே எப்பயும் போய் ரீச் ஆகிருப்போம் போல். இது என்ன இடணும்னு தெரியல. கிட்ட வந்துட்டால் ஆனால் சுற்றிட்டுருக்கேன் ரைட்டுன்னு நினைக்கிறேன். சுடுகாட்டுக்கு கூட்டணும் போகுது. இல்லை இல்லை, லெஃப்டில் ஏதோ வழி போகுது. சொர்க்க வாசல். எடா ரே, எங்கே கூண்டு பூசணும், எங்கடா கூண்டு போவீங்க ரே? இந்த இது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்துட்டோம், அந்த கிராண்ட் ஆஃப் டர்ட் மோட்டோ பார்க். பட் ஆனால் அந்த மோட்டோ பார்க் போகிற வழியே வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இதுதானான்னு தெரியல. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மோசமாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். எப்படியோ சந்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்குது கைஸ். நம்ம அங்கே எப்படி போக போகுதுன்னு தெரியல. இதுதான் வழி நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே அட்வென்ச்சர் நியூ மாடல் 2020 ப்ராடக்ட் வந்தப்போ வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்கலி அட்வான்ஸ் பைக் அந்த செக்மெண்ட்டில். வித் ஆல் கார்னரிங் ஏவிஎஸ், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிக் ரேடியேட்டர் வித் டபுள் ஃபேன்ஸ். இவென்ச்சுவலி அதுதான் டியூக்கு அண்ட் ஆர்சிக்கு இப்போ 390 எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் பயணியராக அந்த மாடல். அகைன் இப்போ புதுசாக ஆட் பண்ணது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அதுவுமே இப்போ டியூக்கில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் வாஸ் அ ஃபுல்லி லோடட் பைக். ஃப்ரெண்டு 21ன்றனால ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஆஃப் ரோட் அண்ட் டூரிங் பைக் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மோர் ஆஃப் த ரோட் பைக். இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன்லி 2 மாடல்ஸ், எக்ஸ் அண்ட் ஆர். இங்கே வந்து ஆர் இல்லை, பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அ மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் ஆர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆர் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ். அதில் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் ஸ்போக்ஸ்லாம் கிடையாது. அங்கே வந்து டியூப் டைப் தான். ஆஃப் ரோடிங்கில் அகைன்
பீப்புள் ப்ரிஃபர் டியூப், ஏன்னா ரிம் வெண்ட் ஆகலாம் சான்ஸ் இருக்குது, அது ஷுடன் லீக்ன்றனால அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்து we have made that ரோட் ஃபோக்கஸ் லேசர் மாதிரி ஆரை வந்து கொஞ்சம் ரோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் என்ன ஃபீட்பேக் வந்து அதுக்கேற்ற மாதிரி we are working with this product. அண்ட் டயர்ஸும் வந்துட்டு ட்ராம்ப்ளர் நிறைய பேர் அப்போலோனா வந்து இட்ஸ் ஸ்பீட் ரேட்டிங் கம்மியெல்லாம் நினைப்பீங்க, இல்லை இட்ஸ் ஆக்சுவலி சேம் டு த ப்ரீவியஸ் மெட்ஸ்லரோட ஸ்பீட் ரேட்டிங் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி பிட் பெட்டர் தென் ஆஃப் ரோட்டில் அதோட கொஞ்சம் பெட்டர். ஓகே கைஸ், இப்போ நம்ம பைக் எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஆஃப் ரோடு. ஸோ எங்களை பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது, ஸோ அப்படியே தான் திருப்பணும். கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்டுனால மொத்தம் 3 லேப்பு. ஃபஸ்ட் ரவுண்டுனால அப்படியே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டும் வந்து எங்கெங்கே நிற்க முடியும் பார்த்துட்டு தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு. வேறு லெவல் போகுது. ஃபஸ்ட்டுக்கு இல்லை இவ்வளோ பவர் இருக்குது ஆக்சுவலாக. இந்த பயமாக தான் இது கீழே போட்டுருவோன்னான்ட்டு. சூப்பர். நல்லா இருக்கு கைஸ் ஓட்டுறதுக்கு வேண்டி. ஃபுல்லாக கீது கட்டு தான் பண்ணணும். பிரேக்லாம் அடிச்சேன்னா அப்படியே வழுக்கிட்டு சரி வாரி விட்டுரும் பார்த்துங்க. நோ பிரேக்ஸ் வச்சா காலி. எப்பவுமே ஆஃப் ரோட்டில் பிரேக்ஸே யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். அது போக்கிலேயே போக விட்டு கண்ட்ரோல் பண்ணோம் கைஸ். பட் இது நிம்பலாக இருக்குது. ஒரு சில பைக்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், பட் பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியுது கொஞ்சம் ஈஸியாகவே.
ஆ ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஓட்டுறியா? போனேங்க ஆ ஏதோ ஃபோனா பாக்கெட்டில்